காலை வேலை கொடுத்து நம்முடைய ஆத்மாவோடு வாழ்த்துகின்றேன். இயேசுடைய ஊழிய நாட்களிலே அவர் பாடுபட்ட வாரத்தில் நடந்த காரியங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். ஒருவேளை மாலை கூட்டங்களிலே இது தியானிக்கிற வழக்கம் இன்றைக்கு இருக்கிறது. நம்முடைய ஆலயத்தில் மாலையில் கூடி வர முடியாததுனாலே காலை ஆராதனையிலே இந்த காரியத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் கேள்வி நாள், ஆண்டவரிடத்தில் வைக்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் சரியாக பதில் சொல்லி அவரை எதிர்த்து கேள்வி கேட்க வந்தவர்கள் ஆச்சரியப்படும்படியாக வைக்கப்பட்டு போகும்படியாக ஆண்டவர் செய்தது நேற்றைய தினத்தில் வாசித்தோம். இன்றைக்கு தைலாபிஷேக நாள், அபிஷேகத்தின் நாள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 45ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சங்கீதம் 45:7. ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். மாணவர்களே, அப்படி ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்மை அபிஷேகிக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து இறங்கினார். ஆவியானவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே, அவருடைய உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் வெளிப்பட்டார். அவருடைய வார்த்தைகளிலே அபிஷேகம் வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, அவருடைய ஊழிய காலத்திலே 2 அபிஷேகங்களை 2 பெண்கள் செய்ததாக எழுதப்பட்டது. ஒன்று, அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே செய்த காரியம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-38 ஆகிய வசனங்கள் சொல்கிறது. வாசிங்க. தைலத்தை பூசினார், வாசனை தைலத்தை பூசினார். இது பாதாபிஷேகம். இது இயேசுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே செய்யப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த மார்க்கு 14ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வசனங்களிலே ஆண்டவருடைய சிரசிலே அபிஷேகம் தைலம் ஊற்றப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மற்ற சுவிசேஷகர்கள் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை நீங்கள் இந்த சிரசாபிஷேகத்தின் காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதுபோல யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை தொடர்ச்சியாக வாசித்தால் அங்கு இந்த காரியம், இந்த ஸ்திரீ செய்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. இவளுக்கு பெயர் சொல்லப்படவில்லை. எப்படி பாதாபிஷேகம் செய்த பெண்ணுக்கும் பெயர் சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரு அடைமொழி சொல்லப்பட்டது, பாவியான ஸ்திரீ என்று சொல்லப்பட்டது. ஆனால் இவருக்கு ஒரு ஸ்திரீ என்றுதான் சொல்லப்பட்டது. அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை. அவள் வந்து ஆண்டுடைய சிரசிலே அவள் அந்த தைலத்தை ஊற்றுகிறார். அந்த தைலத்தின் பெயர் அந்த பாதாபிஷேகத்தில் பரிமள தைலம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஸ்திரீ ஊற்றின தைலம் நலதம் என்று சொல்லப்படுகிற தைலம். அல்லேலூயா சொல்லுங்க. நலதம் என்கிற தைலம் அது விலையேற பெற்ற தைலம் என்று சொல்லப்பட்டது. உத்தம தைலம். 3ஆம் வசனம் 14-3 வாசம் பாருங்க. ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் என்ற வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவன் சிரசின் மேல் ஊற்றினார். யோவான் 12:3 வாசிங்க. அந்த தைலத்தினால் வீடு முழுவதும் நிறைந்திருந்தது. மார்க்கு 14:3 விலையேறப்பட்ட தைலம், அது உத்தம தைலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அதை குறித்த மனங்கள் அதெல்லாம் எழுதப்படலை. ஆனால் யோவான் அங்கே எழுதும் போது அந்த ஸ்திரீ ஊற்றின தைலம் அந்த வீடு முழுவதும் மணந்ததாக எழுதுகின்றார். ஆனால் மார்க் எழுதும் பொழுது அது விலையேறப்பட்ட தைலம், உத்தம தைலம் என்று எழுதுகின்றார். பிரியமானவரே, இது இயேசு பாடுபடுவதற்கு சில நாட்கள்
நாட்களுக்கு முன்பதாக நடந்த காரியம். இப்போ மூன்றா பிரித்து, ஒன்று இந்த ஸ்திரீ செய்த காரியம், மற்றொன்று இயேசு அவருக்கு கொடுத்த சிறப்பான காரியம், மூன்றாவது இந்த காரியத்தை பார்த்து மற்றவர்கள் பேசிக் கொண்டது. அப்படி மூன்றாம் நம்ம பிரித்து இந்த காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, இந்த ஸ்திரீ இயேசுவிடத்தில் வருகிறாள். இயேசுவிடத்தில் அந்த தைலத்தை உடைத்து, தைலம் உள்ள அந்த வெள்ளைக்கல் பாறையை உடைத்து அவரை சிரசிலே ஊற்றினார். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுத்த ஒரு பெண். அல்லேலூயா சொல்லுங்க. பெண்கள் ஆண்டவருடைய ஊழியத்துல எப்பவுமே இணைந்திருக்கிறாங்க. அவரோட வேதத்துல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படல அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. இல்ல, ஆதி ஆகமத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் செய்த காரியம், பெண்கள் செய்த பேசின காரியங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மாற்று கருத்து இல்லை. பிரியமானவர்களே, ராகாப் என்கிற ஒரு பெண் வேறு பார்க்க யோசுவாவாலே அனுப்பப்பட்ட அவர்களை ஒளித்து வைத்து காப்பாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு வேசியாயிருந்தாலும் கூட அவர்கள் செய்த காரியம் அந்த இடத்துல புகழப்பட்டது. ஒருவேளை அங்கு ஒரு பெரிய அழிவு வந்த பொழுது ராகாவும் அவளோடு கூட உள்ள அவருடைய குடும்பத்தாரும் பாதுகாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, பெண்களுக்கு வேதம் சொல்லிக்கொண்டே வருகிறது. இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் உயிர் திறந்தவன முதல்ல அவளை பார்க்க போறது யாருன்னா மகதலேனா மரியாள் எனப்பட்ட ஒரு பெண். விதமாய் போய் பார்க்க போனார்கள். பெண்களுக்கு வேதம் கனம் கொடுக்கிறது. இந்த பெண் ஆண்டவரிடத்தில் வந்து விலையேற பெற்றதை ஆண்டவருக்காக கொடுத்தார். விலையேற பெற்றதை கொடுத்தார். இன்னும் இயேசு சொல்லுகிறார், இயன்றதை செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. சிறப்பானது, இயன்றது, அதை செய்தார். அடக்கம் பண்ணுவதற்கு இதை எத்தனமாக அவள் வைத்திருந்தார். ஆண்டவரை அடக்கம் பண்ணுவதற்கு அவருடைய மரணத்தை குறித்த விசுவாசம் இருந்தது. சீசர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. இயேசு சொல்றாரு, நான் எருசலேமுக்கு போறேன், பாடுபட போறேன் அப்படிலாம் சொல்றாரு. அப்ப பேதுரு அவரை தனியா அழைத்து கொண்டு போய், இது உமக்கு நேரிட கூடாது, இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. பாட்டு சொல்றாரு, பின்னாமல் போ சாத்தானே, தேவனுக்கு ஏற்றவில்லை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவில்லை சிந்திக்கிறாய் என்று கடிந்து கொள்கிறார். ஆனால் இந்த ஸ்திரீ இயேசு மரிப்பார், பாவங்களுக்காக மரிப்பார் என்பதை உணர்ந்து அவளை அடக்கம் பண்ணுவதற்கு முன் உதாரணமாக, முன் அடையாளமாக இந்த காரியத்தை செய்ததினாலே ஆண்டவராலே பாராட்டப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களே, இந்த பெண்ணை போல ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிறப்பானவைகள், முதல் தரமானவைகளை ஆண்டவருக்கு நாம் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில கடைகளுக்கு போனீங்கன்னா வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது என்ன குவாலிட்டி? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி. இது ஒன்றுக்கு ஆகாது, அது வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் இருக்கிறதுல எது பெஸ்ட் அதுதான் போவோம். பெண்கள் கடைக்கு போனா, சேலை கடைக்கு போனா இருக்கிறதுல எது அவன் சொல்லுவான், இதுதாங்க நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றோம். சிறந்தவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் நமக்கு இருக்கு. ஆனா ஆண்டவருக்கு சிறந்ததை நாம் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பெண்ணை போல சிறப்பானவை கொடுத்தார், விலையேற பெற்றதை கொடுத்தார், உத்தம தைலத்தை ஊற்றினார். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு ஒரு ஆள் இருக்கு பேர் இதுதானே? ஆதியாகமம் 4:4 மறந்துடக்கூடாது. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அங்கீகரித்தார்? ஆபேல் கொண்டு வந்த காணிக்கை பொறுமையானது, தி பெஸ்ட், சிறப்பானது. காயினும் காணிக்கை கொண்டு வந்தான், ஆபேலும் காணிக்கை கொண்டு வந்தான். ஆனால் ஆபேலுடைய காணிக்கையிலே சிறப்பானது இருந்தது, முதல் தரமானது இருந்தது. ஆகவே ஆண்டவர் அவர் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, சில ஆலயங்கள், கிராம ஆலயங்கள்ல
அறுவடை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு நெல் போறதுக்கு முன்னாலே எங்க வந்துடும்? ஆலயம் வந்துடும். ஆலயங்களை அடிக்க வச்சிருப்பாங்க, மூட முறையா இருக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு அறுவடை, ஆண்டவர் நல்ல அறுவடை தந்தாரு. 10 மூடை வந்துச்சுன்னா அதுல ஒரு மூடை ஆண்டவர் ஆலயத்தை நம்பி வைக்கிறாங்க. நம்ம ஊர்லயும் விவசாயம் பண்றவங்க இருக்கீங்க, நெல் மூடையை பார்த்தா விவசாயம் பண்ணா என்ன செய்யுங்க? முதல் தரமானவர்களை ஆண்டவருக்கு கொடுங்க. நீங்க சம்பளம் வாங்கணும்னா முதல் பங்கு எடுத்து ஆண்டவருக்கு வச்சது. இப்படி ஆலயம் எழுப்பப்பட்ட காலத்துல உங்களுக்கு தெரியும், தசம பாகத்தெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யலாம்? கர்த்தருடைய ஆலயத்தில் வைத்து ஆண்டவருக்காக கொடுப்பது முதல் ஃபர்ஸ்ட் பங்கு, முதல் காரியம். ஒரு தோட்டத்துல ஒரு செடி வச்சிருந்தீங்கன்னா அதுல பழுக்கிற முதல் பழம் என்ன வந்துடணும்? ஒரு முருங்கைக்காய் மரம் வச்சிருந்தீங்கன்னா அதுல காய்க்கிற முதல் காய் என்ன வந்துடணும்? முதல் தரமானவைகள், சிறந்தவைகள் இருக்கிறதுல சிறந்ததை ஆண்டவருக்காக ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பிள்ளைகளை ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? ஊழியத்துக்கு கொடுக்கணும். இருக்கிற பிள்ளைகளை யார் பெஸ்டோ அவனை எங்க அனுப்பிக்கணும்? ஊழியத்துக்கு அனுப்பி. போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த பவர் சத்திரத்தில் ஒரு ஆலயத்தில் ஊழியத்துக்கு போயிருக்கு. அந்த 2 பையன்களை பிடி படிக்க அனுப்பியிருக்கிறான். அதாவது குருவானவர் படிக்கிறதுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ அதில் ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி நீங்க எப்படி? அவர் சொன்னார், நான் நல்ல டிகிரியில நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். எனக்கு கீபோர்டு போட தெரியும், இந்த இசைக்கருவியெல்லாம் வீட்ட தெரியும். நான் இந்த வாழ்க்கையில ரொம்ப ஸ்பெஷலா இருந்ததுனால எங்க அம்மா பார்த்தாங்க, இவனுடைய இந்த சிறப்பான காரியத்தை ஆண்டவருக்காக கொடுக்கணும், ஊழியத்துக்கு போன நினைச்சாங்க. அலையில சொல்லுங்க, ஊழியத்துக்கு போ அப்படின்னு நினைச்சாங்க. பிரியமானவர்களே, நல்ல தரமுள்ள ஊழியக்காரர்களா இப்படிப்பட்டவங்க வருவாங்க. ஆமென். சில ஆட்கள் ஒன்றும் படிக்காத கேஸ், படிப்பே வரமாட்டேங்குது, என்ன செய்வாங்க? பேசாம ஊழியத்தை போய் செய்ய நட்டு வச்சுருவாங்க. அவங்க இங்க வந்து என்ன செய்யறாங்க? ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே என்ன பண்றாங்க? ஓட்டருக்கு அங்கேய மடிச்சு கட்டிடுறாங்க. அங்கேயே அடிச்சுறாங்க, மடிச்சு கட்டிட்டு சண்டைக்கு போயிடுறாங்க. குவாலிட்டியில தரவுல உருவானவர்களாக வர்றவங்க தரம் இல்லாதவர்களா போறதுக்கு அதுதான் காரணம். மடிச்சு கட்டுறாங்க. நான் போய் சொல்லலைங்க, குறிப்பிட்ட உண்மையா சொல்றேன். ஒரு பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு ஆலயத்துல ஒரு சபையாரோடு ஒரு குருவானவர் அங்கேயே மடிச்சு கட்டி சண்டை போட்டு அந்த குடும்பமே ஆலயத்துக்கு வராமல் போயிடுச்சு. தரமில்லாத ஊழியத்தான் இளம் குருவானவர், ஊழியத்துக்கு அப்பதான் வந்திருக்கிற குருவானவர். பிரியமானவர்களே, இப்படி தரமற்ற ஆட்கள் நீங்க எழுப்பிட்டு இருக்கிறார். ஒன்றும் படிக்க மாட்டார், ரட்சிப்பின் அனுபவம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனா அங்க போய் பைபிள் காலத்தில் போய் படிச்சுட்டு வந்து ஊழியத்துக்கு வரேன்னு வந்துடுறான். கர்த்தரை பற்றிய ரட்சிப்பு விசுவாசம் எதுவுமே சபைகளை கெடுத்து பாழாக்கி கொண்டிருக்கிறவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? காரணம் யாரு? பெற்றோர் தான் காரணம். பெற்றோர் தான் அப்படிப்பட்ட பிள்ளைகளை அனுப்பிக்காம அவங்க தான் குற்றம் செய்யறாங்க. ரட்சிக்கப்படாதவன, வசனத்தின் ஆழத்தை தெரியாதவன, ஆண்டவரோடு கிட்டி சேராதவன, துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருக்கிறவன, படிப்பவர்கள் ஒன்று வரலோட ஊழியத்துக்கு போன அனுப்பி வச்சாங்கன்னா அது அவங்க செய்யற மிகப்பெரிய சாபத்துக்குரிய காரியம். அப்படி செய்யவே கூடாது. ஆண்டவருக்கு சிறந்ததான் கொடுக்கும். உங்க வீட்டுல ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஆண்டவர் என் மகன் வயிற்றுல இருக்கும் போதே ஆண்டவர் சொல்லிட்டேன், ஆண்டவரே நான் ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வரணும், நீ கூப்பிட்டே தான் வந்துடுவேன். ஆனா வயிற்றுல இருக்க என் மகன் உமக்காக தான் ஊழியம் செய்யும். நான் அவன் சொல்லியிருக்கிறேன், ஆண்டோடைய ஊழியம் தவிர என் பையன் வந்து கேட்பான், அவங்க என் மனைவியுடைய உறவினர்களுடைய பிள்ளைகளா, அப்பா அப்படி படிக்க போறானா இப்படி படிக்க போறானா, நான் என்ன செய்யணும்? நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். சொல்லுங்க, அவன் ஊழியம் செய்யும், அதுதான் ஆசீர்வாதம். அவன் ஊழியம் செய்யணும்னா என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும் டிடிடியை பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்தலாமா? இல்லை, காஸ்ட்லி ஸ்கூல்ல கூட நான் சேர்த்தேன். ஆனா நல்ல காஸ்ட்லி ஸ்கூல், ஃபீஸ் ஒரு பெரிய அமௌண்ட், அதில் வந்து சேர்த்தாச்சு. ஏன்னா நல்ல பெஸ்டா படி, சிறப்பா படி, ஆங்கில புலமையெல்லாம் வளர்த்து எல்லாத்தையும் பெஸ்டாவா. ஒரு
உன்னுடைய பெஸ்ட் எல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்து அலையில சொல்லுங்க. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் பேரை அவருக்கு வச்சது. பவுல மாதிரி ஆண்டவர் ஊழியம் செய்யணும்னு அவருடைய பேரை வச்சது. எதற்காக சொல்றேன்னா, ஆண்டவருக்காக சிறந்ததை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு கொடுக்கிறதுலாம் நம்ம வஞ்சகம் பண்ணணும். ஆனா ஆண்டவருக்கு சிறந்ததெல்லாம் நமக்கு எடுத்து வச்சுட்டு சொத்தையானதான் கொண்டு வந்து வைக்கிறோம். அதுல ஒரு பலனும் இல்லை. அதுக்கு நீங்க வைக்காமே இருக்கலாம். ஆசீர்வாதத்துக்கு பதிலா ஆசீர்வாதத்துக்கு புறம்பான காரியம் உங்களுக்கு வந்துடும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ஸ்திரீ ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுத்தால், உயர்ந்ததை கொடுத்தால், ஆண்டவர்கிட்ட தன்னுடைய அன்பை பரிபூர்ணமாய் விளங்க பண்ணினான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஊழியத்துக்கு ஆட்களை அனுப்பி, ஆண்டவரே எனக்கு பிள்ளைய தாரும், இந்த பிள்ளைய ஊழியம் செய்ய வைப்பேன். அதுக்காக நீங்க ஒருத்தனை பண்ணிட்டு பிள்ளை என்ன செய்யக்கூடாது. பிள்ளைகிட்ட முதல்ல சொல்லி வளர்க்கணும். ஊழியம் தான் செய்யணும்ப்பா, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு சின்ன வயதுல இருந்து நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளை ஆட்டோமேட்டிக்கா ஒப்பு கொடுக்கும். விளையாட சொல்லுங்க. முதல்ல இருந்தே சொல்லாம கடைசியில் சொன்னீங்கன்னா, போங்கப்பா நீங்க தான் ஒப்பு கொடுத்துருக்கீங்க, நான் ஏன் ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லிடணும். நீங்க சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்க்கணும். பெரியமானவர்களே, ஆண்டவர்களால் ஊழியம் செய்ய நீங்க ஆட்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். நம்ம சபையில இருந்து இன்னும் அநேகர் எழுப்பணும். நீங்க தான் அனுப்பி வைக்கணும். கத்தருக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஊழியம் செய்ய பிள்ளைகளை அனுப்பி வைங்க. சிறந்த பிள்ளைகளை அனுப்பி வைங்க. கத்தருக்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஸ்திரீ அதை செய்தால் சிறப்பான ஆண்டவர் கொடுத்தார். சரி, இந்த ஸ்திரீயை குறித்து ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன என்று வாசித்தால், இவர் செய்த இந்த காரியத்தை ஆண்டவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். சிறப்பானதை கொடுத்தார். இதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். பெரியமானவர்களே, ஏன் இதை செய்த அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நீங்க ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஸ்திரீ செய்த காரியத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். குருவானவர் ஆத்மநேசர் எழுதின குருவானவர் எழுதுகின்றார், இந்த ஸ்திரீ செய்த இந்த சிரசாபிஷேகம் நன்றி செலுத்தும் விதமாக செய்யப்பட்டது என்று எழுதுகிறார். ஸ்தோத்திரத்துக்கு அடையாளமாக செய்யப்பட்டது. ஸ்தோத்திரத்துக்கு அடையாளமாக செய்யப்பட்டது. அப்படி என்றால் ஸ்தோத்திர பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை துதிக்கிறது, ஸ்தோத்திரம் பண்றது, இந்த காரியத்தை 2 நாள் நம்ம தியானிச்சிருக்கோம். ஆனா இந்த தபசு காலத்துல 2 நாள் நம்ம தியானிச்சிருக்கோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பதை அவர் அங்கீகரிக்கிறார். 10 பேர் சுகமானாங்க, 9 பேர் போயிச்சாங்க, ஒருத்த மட்டும்தான் திரும்பி வரணும். நம்ம ஆண்டவர் கேட்டாரு, 10 பேரையும் போய் ஆசாரியத்தை காண்பிக்க சொல்லி அனுப்பி வச்சேன் குஷ்டரோகிகள். நீ ஒருத்தர் தான் வந்திருக்கிறார், நீ 9 பேரை அப்படின்னா ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? நம்ம அவர் நமக்கு நன்மை செய்கிறார், நாம் அவருக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கணும். அதை அங்கீகரிக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை தேவன் செய்கிறார். இந்த மகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அது மட்டும் இல்ல, இவளுக்காக பரிந்து பேசினார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்காக கொடுத்த இந்த மகளுக்காக ஆண்டவரே பரிந்து பேசினார். 6 வாசிக்கும் மார்க் 14:6. அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. என்கிட்ட நற்கிரியை செய்திருக்கிறார், ஏன் அவளை தொந்தரவு பண்றீங்க? நமக்காக பரிந்து பேசும் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இந்த கனி ஓமையில பார்த்தோம்ல, தோட்டக்காரன் வேலைக்காரன் எஜமானிடத்துல பரிந்து பேசுகிறார். இந்த ஒரு வருடம் இருக்கு பரிந்து பேசுகிற கர்த்தர், நமக்காக பரிந்து பேசுகிற கர்த்தர். பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக செயல்படும் போது உங்களுக்கு ஆதரவா பேச ஆளே இல்லைன்னா கர்த்தரை இறங்கி வந்து பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்காக உத்தமமா வாழ உங்களை உட்படுத்தீங்கன்னா உங்களுக்காக பரிந்து பேசுகிற கர்த்தர் அவர் வெளிப்படுவார். நீங்க அதை உணர முடியும். இயேசு ஊழிய நாட்களில் பரிந்து பேசினார். இப்பவும் பிதாவிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். என் பிள்ளை நாளைக்கு மனம் திரும்பிடுவா, நாளா கழிச்சு மனம் திரும்பிடுவா, கொஞ்சம் அவளுக்கு வாய்ப்பு
கொடுங்க அப்படின்னு சொல்லி நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதாவது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, அதான் பரிந்து பேசிட்டே இருக்கா, நம்ம தப்பு செஞ்சுட்டே இருக்கலாம்னு சொல்லி அதை அட்வான்டேஜா எடுத்துக்கூடாது. மனம் திரும்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபை காலத்துல மனம் திரும்பி இந்த ஸ்திரீக்காக ஆண்டவர் பரிந்து பேசினார். இவள் செய்த காரியத்தை ஏற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, இன்னொரு சிறப்பை ஆண்டவர் செய்ததை பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இவள் செய்தது சொல்லப்படும். ஆண்டவருக்காக நீங்கள் செயல்பட்டால் தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் உங்களை உயர்த்துவார். எல்லாரும் புகழப்படும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்காக செயல்பட்டவர்கள் நான் எம்பிள் ஜெபசிங் என்று எழுதுறாங்க பாடல். கிறிஸ்துவுக்காய் இழந்தவை எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்பட்டவர்கள் நஷ்டப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுறீங்க, ஆண்டவருக்காக கொடுக்குறீங்க, கர்த்தர் நிச்சயமா மேன்மையா வைப்பார். எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் வந்தவரிடம் போய் கேட்கிறார், உன்கிட்ட என்னமா இருக்கு? கலசத்துல பானையில கொஞ்சம் மாவு, தலையில கொஞ்சம் எண்ணெய். அவன் சொல்ற, இதை சாப்பிட்டு என்ன செய்ய போறான்? வாழ போறோம்னு சொல்லல, இதை சாப்பிட்டு சாக போறோம். ஏன்னா கொஞ்சம் கொடுமையாக்கி வழி இல்லை. பாட சொல்ற அந்த எலியா சொல்கிறார், முதலாவது அதை சுட்டு ஏண்ட உன்ட்ட இருக்கிறத ஏண்ட கொண்டா, இவ்வளவுதான் எனக்கு வழி இல்லை, அதை ஏண்ட கொண்டா. அவன் ஏற்றுக்கொண்டால் எலியாவிடத்துல கொண்டு வந்தார், தேவனுடைய மனுஷனத்துல கொண்டு வந்தார். அவன் நஷ்டப்பட்டாளா? இல்லை. அந்த பஞ்சம் தீரும் வரை பானையில மாவு குறையல, அந்த கலையத்தில் என்ன குறையல, அந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்காக தியாகமாய் கொடுக்கும் போது, கிறிஸ்துவுக்காக சிறந்ததை கொடுக்கும் போது தேவன் ஒரு நாளும் குறைவுபட விடவே மாட்டார். ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆசீர்வாதமாய் மேலும் கொடுக்கும்படி ஆசீர்வாதம். இந்த அனுபவத்துக்குள்ள வந்து பாருங்க, இது ஒரு அற்புதமான அனுபவம். நிறைய பேர் அந்த உடன்பாடு நம்ம காணிக்கப்படுறது யாரு பார்த்தா என்ன பைக்குல தான் போடணும். இந்த பை சிலர் பொத்தி வச்சு போட்டுரும். 50 பைசா, 1 ரூபாய் வீட்டில் எடுத்து வச்சிருப்பாங்க. தலைக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் 1 ரூபாய. நீங்க அப்படிலாம் செய்ய மாட்டீங்க, நீங்க தான் அப்படி பாக்குறீங்க. எதுக்கா அதில் சொல்றோம், அப்படி பொத்தி வந்து போட்டோம். எதை சொல்லுது? நீங்க காணிக்க போடுறத கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஒரு காணிக்க போடுற இடத்துல ஆண்டவர் உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்க. எல்லாரும் காணிக்கப்பட்டாங்க. ஒரு ஏழை விதவையும் காணிக்கப்பட்டாங்க. அப்ப ஆண்டவர் அவளை பாராட்டுறார். எதுக்கு பாராட்டுறாங்கன்னா, இவள் தன்னிடத்தில் உள்ளது எல்லாத்தையும் போட்டுச்சு. இதுக்கப்புறம் ஒரு வழி இல்லை அவளுக்கு. இருந்த அந்த 2 காசையும் அவள் போட்டுச்சா. அவங்கெல்லாம் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டாங்க. இவன் தன்னுடைய வறுமையிலிருந்து, தன்னுடைய கஷ்டத்திலிருந்து எடுத்து போட்டா. இவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க உங்க கஷ்டத்திலையும் நீங்க உங்களை மறுத்துக்கிட்டு ஆண்டவருக்காக கொடுத்து பாருங்க. உங்களை ஆண்டவர் சும்மாவே விட மாட்டார். பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, அநேக சொத்துக்களை வாங்கும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? அல்லேலூயா. நிச்சயமா கொடுத்து ஆண்டவருக்காக கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர் ஏராளமான சாட்சிகளை சொல்லக்கூடிய நேரம் இல்லை. அதனால ஆண்டவருக்காக சிறந்ததை கொடுங்கள். இயேசுவினால் பாராட்டப்பட்டவர், இயேசுவினால் பரிந்து பேசப்பட்டவர், இயேசுவினால் பரலோகத்தின் பாக்கியத்தை, மகிமையான பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட அந்த பெண். அல்லேலூயா. அங்க இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க. இந்த கூட்டம் யாரு? குறை சொல்ற கூட்டம். மத்தேயு மார்க்கு 14 வாசிங்க. வீணாய் செலவழிப்பானே. தரித்திரருக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி அவளை குறித்து கொடுத்தார்கள். இப்படி ஒரு கூட்டம் இருக்காங்க. இப்படி போய் ஆண்டவருக்காக கொடுக்கணுமா? இது யாருக்கா? வீட்டம்மாக்களும் சில நேரம் அப்படி சொல்லிடுறாங்க. நீங்களா அப்படி சொல்ல மாட்டீங்க. குணத்தூர் பெண்கள் நல்ல பெண்கள். அல்லேலூயா. ஆமா, சிலர் இருக்கிறாங்க. இவ்வளவு கொடுத்தா போதும், இதை அப்படி வச்சிருக்க என்ன அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க.
சொல்லக்கூடாது. கர்த்தருக்காக உற்சாகமா கொடுக்கிறதுக்கு நீங்க தான் என்ன செய்யணும்? ஆமா, உற்சாகப்படணும். இங்க சிலர் முறுமுறுத்தாங்க. எப்படி தரித்திரர் மேல அக்கறைப்பட்டாங்க. அப்படிதான் தரித்திரர் மேல அக்கறைப்படணும்ல. இயேசுக்கு போய் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஏன் கொடுக்கலாம்ல. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு கொடுக்கிற பங்க ஆண்டவருக்கு சரியா கொடுக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கோம். காணிக்கையை குறித்து யாரும் முறுமுறுக்கவே கூடாது. நம்ம காணிக்கை வாங்கினா அப்படி சண்டை போடுறாங்க, அங்க அப்படி நடக்குது, இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு ஆண்டவர்கள் அழைக்கவே. காணிக்கை போட்டதை விட போட்ட உடனே கர்த்தரை பார்த்தாரு, உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமா வந்துடும். காணிக்கை பணத்தை தவறா பயன்படுத்தினா, காணிக்கை பணத்தில் அநியாயம் செய்தால் அதற்குரிய பலனை ஆண்டவர்கள் வாங்கிடுவாங்க. அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா நீங்கள் கொடுக்கிறத சரியா கொடுக்கணும். அவங்க அப்படி செய்யறாங்க, கொடுக்குற காணிக்கை வச்சு அப்படி செய்யறாங்க, அதெல்லாம் பேசக்கூடாது. கர்த்தருக்கு நம்ம வைக்கல. நம்ம கொடுக்கிறத சரியா கொடுக்கணும், ஒரு பொருள் இல்லாம கொடுக்கணும். ஏன் இவ்வளவு கொடுக்கணுமா, குறைய கொடுத்தா போதாதா அப்படி பேசவே கூடாது. பிரியமான ஆண்டவருக்காக உற்சாகமாய் தசம பாகம் கர்த்தருடைய ஆலயத்துக்குரியது. ஆலயத்தில் கொடுக்கணும், கர்த்தருடைய ஆலயத்தின் காரியத்தினால் கொடுக்கணும். தேவன் உங்களை மேன்மையா வைப்பார். இல்லையா சொல்லுங்க. பொறுப்படுத்தாங்க. இங்கு சிலர் போட்டிருக்கு. மத்திய விசேஷத்தை பார்த்தீங்கன்னா சீசர்களே பொறுப்படுத்தாங்க. சீசர்கள் ஏன் இப்படி 300 பருத்துக்கு வித்திருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு கொடுக்கும், தரித்திரருக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கும் கொடுக்கணும், சிறுமைப்பட்டவர்கள் மேல சிந்தை உள்ளவர்களாகும். அதுல மாற்றுகிறது இல்லை. அதே நேரத்தில் சிறப்பானதை சிறந்ததை கர்த்தருக்காக கொடுங்கள். இந்த மகள் கொடுத்தால், ஆண்டவரால் பாராட்டப்பட்டால், ஆண்டவரால் எல்லாரும் இந்த உலகம் முழுவதும் இவள் பேசப்படுகிறாள், ஆண்டவரால் இங்க நினைவு கூறப்படுகிறாள், பரலோகத்தின் பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறாள். இவரை போல நாமும் ஆண்டவருக்காக செயல்பட நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம்.